வணக்கம். அதாவது திமுக கூட்டணியில் தொடர்வதா, இல்லையா என்பது குறித்து ஒரு ஊசலாட்டம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிட்ட இருந்தது. கொஞ்ச நாள் முன்னாடி பேசின அதோட மாநில செயலாளர் வீரபாண்டியன், நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கோம்னு சொன்னார். அதுக்கு அடுத்து 2, 3 நாள் கழிச்சு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் சொன்னாரு, தமிழ்நாட்டுல திமுக கூட்டணின்னு ஒண்ணு கிடையாது. மதச்சார்பற்ற கூட்டணின்னு ஒண்ணு இப்ப இல்ல அப்படின்னு ஒரு விஷயத்த தெளிவுபடுத்தினார். அப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அவங்க தனித்தே இருக்கிறதுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இந்த சூழ்நிலையில தான் முதலமைச்சர் விஜய் டெல்லிக்கு போறாரு. அங்க போய் அகில இந்திய இந்திய கம்யூனிஸ்டோடைய செயலாளர் டி. ராஜா அவர்களை பார்க்கிறார். டி. ராஜா அவர்களை பார்த்து பேசுறார். அங்க பேசிட்டு பேசின உடனே நேத்து பேசியிருக்காரு. அப்புறம் இன்னைக்கு வீரபாண்டியன் அவர்கள் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. திமுகவோட கூட்டணி இல்லைன்றது. இது இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் கூட்டாக தேர்ந்தெடுத்த ஒரு முடிவு. விஜய் அரசை வெளியிலேருந்து ஆதரிக்கிறாங்க. அதே சமயம் கூட்டணியில இல்லைன்ற ஒரு முடிவையும் அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ வர உள்ளாட்சி தேர்தலில் அவங்க ஆப்ஷனை ஓப்பனாக வச்சிருக்காங்க. அவங்க யார் கூட வேணா சேரலாம். திமுக கூட்டணியிலையும் வரலாம், இல்லை தாவேகா கூட்டணியில சேர்ந்து போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால ஒரு முடிவை அவங்க எடுத்துட்டாங்க. தாங்கள் சுதந்திரமாக இனி வரும் தேர்தல்களில் தாங்கள் சுதந்திரமாக ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு 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 நிலைப்பாட்டை இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் எடுத்திருக்காங்க, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் எடுத்திருக்காங்க. ஸோ அவர்கள் திமுக கூட்டணியில் தொடர்றது தொடராது அல்லது தாவேகாவோடு இணைந்து தேர்தலை சந்திப்பது, சந்திக்காமல் இருப்பது எல்லாமே அந்தந்த சமயத்தில் தேர்தல் வரும்போது தான் அது தெளிவாக்கப்படும். இப்போ இருக்கிற நிலையில இந்திய கம்யூனிஸ்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுகளும் தனியாகவே போராடுவது அல்லது இஷ்யூ பேஸ்டா திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுவதோ போன்ற விஷயங்களை கையில் எடுக்கலாம்னு என்னுடைய கருத்து ஆக்சுவலா. சார், முதல்ல தாவேகாவிற்கு வெறும் ஆதரவு மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுக்கும்போது புதிய ஜனநாயக சக்தியா தமிழக வெற்றி கழகம் உருவாகி இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா? அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? அது அவங்களுடைய பார்வை. அது புதிய ஜனநாயக அது ஏற்கனவே காங்கிரஸ் அங்க போகும்போதே காங்கிரஸ் தாவேகா ஒரு செக்குலர் ஃப்ரண்டா தானே பார்த்தாங்க. இதெல்லாம் நேற்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அகில இந்திய செயலாளர் டி. ராஜாவை விஜய் அவர்கள் டெல்லியில பார்த்தபோது பலவிதமான பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கலாம். ஒருவேளை உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி போன்ற விஷயங்கள்லாம் பேசப்பட்டிருக்கலாம். ஸோ அதனால இப்போ ஒரு ஒரு இப்போ வெளியிலேருந்து ஆதரவு என்கிற அந்த நிலைப்பாட்டிலேருந்து அடுத்தது கூட்டணி கட்சி என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு அவங்க மாறுறாங்க. ஆக்சுவலா அது தேர்தல் போது தான் உறுதிப்படுத்தப்படும். ஆனால் இப்போ அவங்க பேசுறதுலேருந்து பார்த்தீங்கன்னா தாவேகாவோட ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதை நம்ம பார்க்கலாம். நம்ம சார், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததற்கு ரொம்ப நன்றி சார்.